பொதுவாக வெற்றிடத்தை காற்று மட்டுமே நிரப்பும். அதுபோலவே அரசியல் வெளியில் ஏற்படும் வெற்றிடத்தை காத்திரமான தலைவன் மட்டுமே நிரப்புவார். அரசியல் உலகின் அறமும் அதுதான், தவமும் அதுதான், வரமும் அதுதான். தமிழக அரசியலில் மக்களுக்கு கவசமாக இருந்த மாபெரும் ஆளுமைகள் மறைந்த பின்னர் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரும் வெற்றிடம் ஏற்பட்டது. அதை நிரப்ப வேண்டிய அவசியமும் அத்தியாவசியமும் உருவானது. காலம் தன் தேவையை தானே நிறைவேற்றிக் கொள்ளும். அந்த அடிப்படையில் ஓர் அரசியல் தேவை ஏற்படும் போதுதான் மாபெரும் அரசியல் இயக்கம் தோன்றும். அப்படி தமிழக அரசியல் களத்தின் தேவைக்காக உதித்த இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம். இந்த இயக்கத்தின் காத்திரம் மிக்க, வசீகரம் மிக்க, ஆளுமை மிக்க தலைமைதான் நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். கட்சியின் அமைப்பு, தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் 110 பேருடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்ட அந்த நாள்தான் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி. அன்றே இந்திய தேர்தல் ஆணையத்திலும் அரசியல் கட்சி பதிவுக்காக விண்ணப்பிக்கப்பட்டது. தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைமை நிலைய செயலாளர் மற்றும் கொள்கை பரப்பு துணை செயலாளர் என தலைமை கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளை அறிவித்தார் நம் வெற்றி தலைவர். பாண்டிச்சேரியில் பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண்ணுக்காக ஓங்கி குரல் கொடுத்த கண்டன அறிக்கைதான் தலைவரின் முதல் அரசியல் அறிக்கை. பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கழகத்தின் தன் இயல்பாகவே ஆக்கினார் நம் வெற்றி தலைவர். கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கை அணிக்கு கட்சியின் பெண் தோழர் ஒருவரையே பொறுப்பாளராக அறிவித்ததே அதற்கு சாட்சி. கட்சியில் உறுப்பினராக சேர்வதற்கு வாக்காளர் அடையாள அட்டை எண்ணும் ஆதார் எண்ணும் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டது. உறுப்பினர் சேர்க்கைக்கென தனி செயலி ஒன்று மகளிர் தினத்தன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. தனி செயலி அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே கட்சியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பல லட்சங்களாக உயர்ந்தது. கழக உறுப்பினர்கள் பட்டியலில் இளைஞர்களும் இளம் பெண்களும் குடும்ப தலைவிகளுமே பெரும் பங்கு வகிக்க தொடங்கினர். இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரான ஒன்றிய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து அறிக்கை வெளியிடப்பட்டது. சக மனிதர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசியல் கட்சியே தமிழக வெற்றி கழகம். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காகவே ரஷ்யாவில் நடந்த படப்பிடிப்பில் இருந்து தாய்மண் தமிழகத்திற்கு பறந்து வந்தார் நம் தலைவர். அரசியல் நாகரிகம் போற்றும் நம் வெற்றி தலைவர் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். அரசியல் கட்சிகளாக அங்கீகாரம் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தன் மனப்பூர்வமான நம் கழக தலைவர். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றிய மாபெரும் தலைவரான ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை நாளன்று அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நம் வெற்றி தலைவர். மாநாட்டு திடலில் திரண்டிருந்த கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்திற்கு அணை போட இயலாத சூழலில் மக்களின் பாதுகாப்பு கருதி தீர்மானங்கள் நிறைவேற்ற இயலாத சூழல் உருவானது. அதனால் மாநாட்டு தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காகவே கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டு அதில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கிண்டி அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த மருத்துவர் தாக்கப்பட்டதற்கு தமிழக வெற்றி கழகம் தன் கண்டனத்தை பதிவு செய்தது. திருவண்ணாமலை பகுதியில் நிலச்சரிவின் போது நடந்த உயிரிழப்புகளுக்கு தன் இரங்கலையும் வருத்தத்தையும் பதிவு செய்தது தமிழக வெற்றி கழகம். அரசின் பேரிடர் முன்னேற்பாடுகளில் இருந்த தொய்வை சுட்டிக்காட்டியதோடு குட்டியும் காட்டியது. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான அண்ணல் அம்பேத்கர் பற்றிய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை விகடன் குழுமம் நடத்தியது. விழாவில் நூலை வெளியிட்டு பேசினார் நம் வெற்றி தலைவர். எப்போதும் போல அவரது இந்த பேச்சும் விவாதங்களை எழுப்பியது. கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான அண்ணல் அம்பேத்கரை ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவமதிக்கும் வகையில் பேசியதற்காக கழக தலைவர் தன் கடும் கண்டனங்களை வெளியிட்டார். நம் கழகத்தின் கொள்கை தலைவர்களான தந்தை பெரியார், வீரமங்கை வேலு நாச்சியார் ஆகியோரின் நினைவு தினத்தில் அவர்களுக்கு மலர் மரியாதை செலுத்தப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமைக்கு தமிழக வெற்றி கழகம் தன் கண்டனங்களை தெரிவித்தது. பெண்கள் பாதுகாப்பில் அலட்சியமாக இருக்கும் ஆளும் திமுக அரசை
மிக கடுமையாக எச்சரிக்கையும் செய்தது. பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பை வலியுறுத்த நம் வெற்றி தலைவரின் கையால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்று தமிழகமெங்கும் பொதுமக்களிடமும் பெண்களிடமும் விநியோகிக்கப்பட்டது. அது ஏதோ மாபெரும் கொடும் குற்றம் என்பது போல நினைத்து ஆளும் திமுக அரசு நம் கழக தோழர்களை சென்னையில் கைது செய்தது. மாநில தன்னாட்சி உரிமையில் மாறாத நிலைப்பாடு கொண்ட நம் கழகம் ஆளுநர் பதவியை அறவே எதிர்க்கிறது. இருந்தும் அரசியல் சாசனப்படி நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஒருவர் தமிழகத்தில் இருப்பதால் அவரே பல்கலைக்கழகங்களின் வேந்தரும் என்பதால் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த நேரடியாக சென்று மக்களை சந்திக்க முடிவு செய்தார் நம் வெற்றி தலைவர். அரசு அனுமதி மறுத்தது. சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறை அனுமதித்த இடத்தில் மக்களை சந்தித்தார். பரந்தூரை தவிர்த்த உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா நான் வரேன். புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம்.